குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று சந்திர தரிசனம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:06 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 10/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொன்னான நல்ல நாள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருடைய ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் சமூக சேவை செய்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் சுமைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் யாருக்கும் வாக்குறுதியும் ஜாமீன் கையெழுத்தும் தயவுசெய்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் போடாதீங்க. வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துவது என்ற யோசனை மனதில் வரும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபார சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரிடத்துலையுமே அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய தினம் நல்லாயிருக்கும். எந்த வேலையுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையுமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அனுசரித்து போனீங்கன்னா நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கிறது. ஒரு புதிய அனுபவங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய அனுபவத்தையும் ஒரு மாற்றத்தையும் தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க, லாபங்கள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை எல்லாமே சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களை தயவுசெய்து பொறுமையாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சமாக கவனம் தேவை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மை மிக்க ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போய்க்குங்க. வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை நீங்கி ஒரு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனவரவு தடைப்பட்ட தனவரவு நீண்ட நாளாக வர வேண்டிய பாக்கி எல்லாமே இன்று வசூலாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. எதாக இருந்தாலும் மனதை விட்டு பேசினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது.
கூட்டாளிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை அனுசரித்து போவாங்க. நீங்கள் சொல்ல பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை ஈஸியாக சமாளிப்பீங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதுலேயுமே கொஞ்சம் பதற்றமின்றி வேலை செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமே பகிர்ந்துடாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஒவ்வொரு விஷயங்களையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கிறது மிகவும் நல்லது. வேற்று இன பாலினத்தவருடன் தயவுசெய்து ஜாக்கிரதையாக பழகுங்க. புதிய நபர்களும் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இருவருமே இன்றைக்கி மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஆடம்பர செலவுகளை தயவுசெய்து குறைச்சிக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய முதலீடுகளை செய்வீங்க. புதியதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக துவங்குவீர்கள். உங்களுடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய வேலைக்கும் பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர வழியில் உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு புகழ் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே அப்படியே பலிக்கும், நடக்கும். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடனே ஆரோக்கிய முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சொந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகம், சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம், வண்டி வாங்குவதற்குண்டான யோகம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் வேலை செய்யணும். அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாளில் ஜெயிச்சிடலாம். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருங்க. குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. சிக்கனமாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. பெரிய மனிதர்கள் அதே போல் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கடன் வாங்கி முதலீடு செய்து வியாபாரத்தை செய்கிறது தயவுசெய்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும், நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள்னு சொல்லலாம். வெட்டு கொடுத்து போகணும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாள். அதாவது நீண்ட நாளாக உங்களுக்கு திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். வீடு வாங்குதல்கள், வண்டி வாகனங்கள் வாங்குதல் குறித்த யோசனைகள் அதிகரிக்கும். புதிய புதிய நபர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் வழியிலும் உற்றார் உறவினர் வழியிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். விட்டுப்போன வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாளாக மனதில் முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனக்கவலைகள் தீங்கி ஒரு தெரிவு பிறக்கக்கூடிய நாள். அனைவருடையுமே அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.
பயணங்கள் மூலம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடி வரும். வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் தடைப்பட்ட தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு குறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு வேற்று இன பால் இனத்தவர் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழிலை துவங்குவதற்கு முன்பு அலசி ஆராய்ந்து அதற்கு பின்பு ஒரு முடிவு எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்வீங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறப்பாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக சிறப்பான நாளாக ஒரு பொன்னான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.